மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக கூறியிருக்கிறது. விரிவான தகவலோடு நேரடி செய்தியாளர் மதன் பின்னணி என்ன? இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. சென்னையில் அன்றைய தினம் மிக கனமழை பெய்தது. இதன் காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் சரியாக தேர்வு எழுத முடியவில்லை என்று தெரிவித்து மறுதேர்வு நடத்த வேண்டும் என்று ஆவடி கேந்திரிய வித்யாலயா பள்ளி மையத்தில் தேர்வு எழுதிய 13 மாணவர்கள் உள்ளிட்ட 16 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு தொடர்ந்தார்கள். இந்த வழக்கில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. மாணவர்கள் பெரும்பாலான கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார்கள் என்றும் மறுதேர்வு நடத்த முடியாது என்று ஏற்கனவே தேசிய தேர்வு முகமை விளக்கம் அளித்தது. இந்த ஒரு வார்த்தை ஏற்றுக்கொண்டு இந்த ஒரு வழக்கை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த உத்தரவை எதிர்த்து தற்போது இந்த மாணவர்கள் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்தார்கள். இந்த மனுக்கள் தான் நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் ஜோதிராமன் அமரில் விசாரணை நடைபெற்று வந்தது. தேசிய தேர்வு முகமை தரப்பில் மீண்டும் இந்த வழக்கில் எடுத்து வைத்த வாதத்தை பார்க்கும்போது இந்த வழக்கு தொடர்ந்த மாணவர்களில் பெரும்பாலானோர் மொத்தம் 180 கேள்விகளுக்கு 100 கேள்விகளுக்கு விடையளித்துள்ளார்கள். குறிப்பிட்ட ஒரு மாணவர் 179 கேள்விகளுக்கு விடையளித்துள்ளார். அதனால் மின்தடையால் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் விளக்கம் அளித்தார்கள். இதையடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக நிரூபிக்காத வரை மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்றும் மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் 20 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் இந்த ஒரு வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்து இந்த மேல்முறையீட்டு வழக்கையும் தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.